இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சமைச்சிருக்கேன். மெஷரிங் கப்பில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் ஊறுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 4 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நூறு கிராம் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அளவு தெரியலனா நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா இதில் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி ஊற வச்சதுக்கு 2 கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு முறை உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்மதி ரைஸ்லேருந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி மட்டும் எடுத்து போடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு விசிலுக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துடும். இப்போது ப்ரெஷரெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போது சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தாவே தெரியும் நல்லா பாஸ்மதி ரைஸ் பொல பொலான்னு வந்திருக்கு. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.